ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் அப்பா, நீர் சொன்னது தடைபடாதப்பா. நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மேல் நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர், ஒரு சித்தம் வைத்திருக்கிறீரப்பா. அதை செய்ய விடாதபடிக்கு பொல்லாத அசுத்த பாவங்கள், பொல்லாத மனிதர்கள் எழுந்து வருவார்கள் ராஜா. நீர் ஆண்டவரே, நீர் அவர்களை சந்திப்பீராக தகப்பனே. அந்த பாவம் எங்களிடத்தில் வராதபடி, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி, அந்த பாவம் எங்களை ஆள விட்டாதிருங்க சுவாமி. யோசேப்பு அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுனது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தரிசனம் நிறைவேற விடாதபடி எந்த பாவங்கள் வந்தாலும் உதறி தள்ளி விட்டு ஓட எங்களுக்கு நீங்கள் பலத்தை தர வேண்டும். நாங்கள் சுபம் பண்ணுகிறோம். யோசேப்பு கடும் வேதனைகளை அனுபவித்த பொழுதும் அவனை கர்த்தாவே, யோசேப்பை ராஜா அதிகாரி ஆக்கினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அவன் ஒரு தேசத்தை ஆளும்படியான கிருபை கொடுத்தது போல ஆண்டவர்கள் சகோதரர்கள் வந்து யோசேப்போடு ஒப்புரவாக வைத்தது போல இந்த நாட்கள் வேதனையோடு கண்ணீரோடு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைபடுவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்ட எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கிறபடியால் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேட்கிற அனைவரையும், அதன்படி செய்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கிருபையாயிரம் பலப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.